அந்த அம்மா வந்து ஐயோ நான் பக்கத்துல இருக்கிற கோயில் கூட பார்த்தது இல்ல கண்ணா அப்படி நிராசையா சொன்னாரு. இது கேட்டு எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பெத்த தாய் இதுவரைக்கும் பக்கத்துல இருக்கிற குடி கூட பார்த்தது இல்லையே. பேர் வந்து கிருஷ்ணகுமார். இது மாத்ரு சேவா சங்கல்ப யாத்திரை ஜனவரி 16, 2018 மைசூர்ல இருந்து தொடங்கி என் தகப்பனார் கொடுத்த ஒரு வண்டியிலே 24 வருஷம் பழைய வண்டியிலே என் அம்மா உட்கார வச்சு இதுவரைக்கும் 98,352 டிராவல் பண்ணிருக்கேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எத்தனை கோயில்களும் மட்டங்களும் ஆத்தியாத்மிக ஆன்மீக கேந்திரங்கள் இருக்கோ அந்த எல்லா ஆன்மீக கேந்திரங்கள் புண்ணிய நதியில எல்லாம் என் அம்மாவுக்கு ஸ்நானம் பண்ணி அதை தாண்டி நேபாள், பூட்டான், மயன்மார் எல்லாம் போய் இந்த வண்டியில வந்திருக்கேன். எதுக்குன்னா அம்மாவோட ஆசையா இருந்தது. அது உயிரோட இருக்கும் போது அவர் ஆசையா தீர்த்து வைக்கணும் இந்த சங்கல்பத்தோட இந்த யாத்திரை பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? நான் ஒரு பிரம்மச்சாரி. நான் 21 ஏஜ்ல நான் வந்து பிரம்மச்சரிய சங்கல்பம் பண்ணேன். எதுக்குன்னா என் அம்மா சின்ன வயசுல இருந்தே உம்மடி குடும்பம், கூடு குடும்பம், 10 பேர் இருந்தோம். என் அம்மா வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் வேலையை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பாத்துட்டு எனக்கு அது அப்ப ஹெல்ப்லெஸ் எனக்கு தெரியாது. இப்ப பெரிய ஆளாச்சுன்னா எனக்கு மெச்சூரிட்டி வந்தது. என் அம்மாவுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும், அவர் ஆசையை தீர்த்து வைக்கணும். இதுதான் என்னோட லைஃப் லட்சியம். என்னோட சங்கல்பமே அதுதான். எங்க அம்மா உயிரோட இருக்கும் போதும் நல்லா பாத்துக்கணும், கடைசி நாள் வரைக்கும் அவர் சேவை பண்ணிட்டே இருக்கணும். உங்க அப்பா வண்டி வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப வந்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரா இல்ல எப்படி உங்களுக்கு வருமானம் எப்படி கொடுக்குறோம்? நான் 13 இயர்ஸ் என்ன கார்பரேட் டீம் லீடரா பண்ணிருந்தேன். எதுக்கு என் அப்பா வந்து ஒரே ஆள் சம்பாதனை பண்ணிருவாளோ 10 பேர் இருந்தோம். சொத்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. எதுக்குன்னா எல்லா சம்பத்தும் எல்லா 10 இன்னும் வீட்டுக்கு வர போர் எல்லாமே இருந்தாரு. சோ அதனால நான் ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதனை பண்ணி 13 இயர்ஸ் கார்பரேட் டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்ன சம்பாதனை பண்ண அதெல்லாம் அம்மாவோட அக்கௌண்ட்லயும் வச்சிருக்கேன். எஃப்டி ஒரு மாசமும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இந்த யாத்திரை பண்ணிட்டு இருக்கு. யார்கிட்ட ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன், கேட்டதும் இல்ல, வாங்கவும் மாட்டேன். ஏன்னா பிரின்சிபல் இருக்கு. என்னோட கஷ்டப்பட்டு சம்பாதின பணத்தோட என் பெத்த தாய யாத்திரை பண்ணிட்டு இருக்கு. இந்த யோசனை எப்படி வந்தது உங்களுக்கு? அது ஒரு நாள் அம்மா கூட பேசும்போதோ, அம்மா என் தகப்பனார் இறந்து 2015 இறந்து போனாரோ, அப்போ வந்து என் அம்மா நைட்டு போஜனம், எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நைட்டு போஜனம் ஆன பின்ன அம்மா கூட பாசமா உட்கார்ந்து பேசுறது, ஒரு கஷ்ட சுக்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஒரு நாள் பேசும்போதும் அம்மா நீங்க திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், திருவாரங்கம், திருநெல்வேலி, திருப்பட்டூர், திருவனந்தபுரம் பாத்திருக்கேம்மா அப்படி கேட்டேன். அந்த அம்மா வந்து ஐயோ நான் பக்கத்துல இருக்கிற கோயில் கூட பார்த்தது இல்ல கண்ணா அப்படி நிராசையா சொன்னாரு. இது கேட்டு எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பெத்த தாய் இதுவரைக்கும் பக்கத்துல இருக்கிற குடி கூட பார்த்தது இல்லையே. உடனே ரியலைசேஷன் ஆயிடுச்சு. உயிரோட இருக்கும் போதும் அவர் எல்லா ஆசையை தீர்த்து வைக்கணும், எல்லா குடி கோபுரம் எல்லாம் கொண்டு போய் அவரை ஆசையை நிறைவேற்றிக்கணும், அது புள்ளையா இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணி